Hi friends, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் ஒரு ஹெல்தியான ரெசிபியோட வந்திருக்கேன். ஸோ நான் இன்னைக்கு முருங்கை இலை சூப் வந்து எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். ஸோ இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. ஒரு ப்ரெக்னென்சிக்காக நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா, இல்லை உங்களுக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கா, இல்லாட்டி வந்து உங்களுக்கு வந்துட்டு ஹீமோக்ளோபின் லெவல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கா, ஸோ இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் வந்துட்டு நம்ம முருங்கை இலை வந்துட்டு சூப் மாதிரி வச்சு சாப்பிடும்போது நமக்கு எல்லா பிரச்சனையுமே வந்து படிப்படியாக வந்து கம்மியாகும். ஸோ இந்த சூப்பு வந்து நாங்கள் ஈஸியாக நம்ம வந்து செஞ்சிடலாம் வீட்லேயே. நீங்கள் அதுக்குன்னு வெளியில் போய் வாங்கி சாப்பிட்றதோட நம்ம ஹெல்த்தியாக வீட்லேயே நம்ம சமைச்சு சாப்பிட்டோன்னா அதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நல்லாயிருக்கும். ஸோ இந்த சூப் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து கிவ் அவே போயிட்டுருக்கு. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஓரளவுக்கு நம்ம வந்து டார்கெட் ரீச் பண்ண போகிறோம். ஸோ அந்த 500 டார்கெட் ரீச் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து நான் கிஃப்ட்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஸோ மறக்காமல் வந்துட்டு அந்த கிவ் அவேல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இந்த சூப் செய்கிறதுக்கு நான் எடுத்துக்கிறது இவ்வளோ பொருள் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட்டிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இது கூட நம்ம வந்து முருங்கை இலை வந்து இப்போ நான் 2 பேருக்கான அளவு சொல்ல போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு மட்டும் போதும். ஏன்னா அதிகமாக போட்டிங்கன்னா ரொம்ப கசப்பாக இருக்கும். ஸோ கரெக்டாக ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு நம்ம லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ நான் சூப்புக்காக எவ்வளோ எடுக்க போகிறேன்னா 2 பேருக்கு நமக்கு வந்து கரெக்டாக 2 கிளாஸ் அளவுக்கு வர மாதிரி பார்க்கணும். ஸோ அதனால் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றினோன்னா நமக்கு கரெக்டாக வந்து ஒரு கிளாஸ் வற்றி நம்ம கரெக்டாக சூப் வந்து கரெக்டாக 2 கிளாஸ் கிடைக்கும். ஸோ நான் 3 கிளாஸ் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். நீங்கள் வந்து நார்மலாக கூட அப்படியே அவிக்கலாம், ஆனால் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ கேஸும் வந்து உங்களுக்கு வேஸ்ட் ஆகும். அதனால் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கொஞ்சம் கேஸ் சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ இலைகள் எல்லாம் சேர்த்துட்டேன். அது கூட நம்ம கொரகொரப்பாக அரைச்சிருக்கோம்ல, 1க்கு பாதியாக அரைச்சா போதும். அதையும் வந்து சேர்த்துக்கோங்க, சீரகம் மிளகு. இது கூட வந்துட்டு 4 பல்லு பூண்டும் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம 2 அளவுக்கான உப்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. 2 ஆள் சாப்பிட்ற அளவுக்கு சூப்பு வரும் இல்லையா, ஸோ அதுக்கான தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு இதை நம்ம நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 4 விசிலுக்கு வந்து விட போகிறோம். ஸோ நீங்கள் விசிலுக்கு விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லாவும் அவிஞ்சிரும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு கேஸும் சீக்கிரமாக வந்து காலியாகாது, நல்லா மிச்சம் பண்ணலாம் இதில். ஸோ லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி மட்டும் விட்டுட்டு நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 4 விசிலுக்கு நம்ம விட்டுடலாம். ஓகே, ஸோ 4 விசிலுக்கு அப்புறம் பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நமக்கு நல்லா மசிஞ்சு வந்திருக்குன்னு. நீங்கள் வந்து கரண்டியாலேயே அந்த பூண்டு வெங்காயத்தெல்லாம் லைட்டாக கரண்டியாலே மசிச்சு விட்டுருங்க. வந்து மசியும், அந்தளவுக்கு சாஃப்டாக நமக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம் ஒரு பவுலில். வடிகட்டிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். சூடாக சர்வ் பண்ணோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இதை வந்து 2 சூப் பவுல் வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து சர்வ் பண்ணேன். இதுக்கு தொட்டுக்க வந்துட்டு நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம். நான் வந்து முட்டை வந்து ஆம்லேட் போட்டு எடுத்திருக்கேன். ரொம்ப சூப்பராக இருந்தது இதோட காம்பினேஷன். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் உங்களுக்கு அது பிடிக்கலன்னா அதை நீங்கள் வந்து விட்டுடலாம், வெறும் சூப்பே குடிக்கலாம். நம்ம சூப்பரான சூப் வந்து ஆம்லேட்டோட ரெடி ஆகிடுச்சு. ஈவினிங் டைமில் இந்த மாதிரி டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி சூப் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் உடம்புக்கு. நீங்களும் இந்த சிம்பிளான சூப்பை வந்து வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்கை மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் கிவ் அவேலையும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.